வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவான் வக்ர நிலையை அடையும் போது கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் பலன்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே கடந்த மே மாதம் குரு பகவான் பயிற்சியாகி இருக்கிறாரு. இப்போ அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ர நிலை திரும்புகிறார் குரு பகவான். கிரகங்களிலேயே ராஜ கிரகமான அந்த குரு பகவான், சுப கிரகமான அந்த குரு பகவான் தன்னுடைய இயல்பு நிலையை வக்ர நிலையாக மாற்றி கொள்ள போகிறார் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி. இந்த குரு வக்ர நிலையாகப்பட்டது அடுத்த வருடம் எப்போ நிவர்த்தி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வக்ர நிலை இந்த 9ஆம் தேதி அக்டோபர் மாதம் காலை சுமார் 11:46 வக்ர நிலைக்கு வருகின்ற அந்த குரு பகவான் அடுத்த வருடம், அதாவது 2025 மே மாதம் 4ஆம் தேதி வரை அந்த வக்ர நிலையிலேயே இருக்கிறார். 5ஆம் தேதியில தான் அவர் தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார். கிட்டத்தட்ட 4 மாதங்கள் இந்த குரு பகவான் வக்ர நிலையிலேயே இருக்க போகிறார். இந்த வக்ர நிலையில இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ரிஷப ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா, ராசியிலேயே இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் மே மாதத்துல இருந்தே இந்த ரிஷப ராசி அன்பர்கள் கடந்த மார்ச் மாதத்துல இருந்தே நிறைய ஒரு இடமாற்றங்களை நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. குடும்பத்தோட ஒரு வேற ஊருக்கு பயிற்சியா இருக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களை குடும்பத்தை விட்டுட்டு நீங்க வேலைக்காக இன்னொரு இடத்திற்கு மாற்றம் செய்திருப்பது, இதெல்லாமே நடந்திருக்கும் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு. இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வக்ர நிலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுகமான ஒரு வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த சுப கிரகம் பாவ கிரகங்களுடைய ஒரு நிலைக்கு தள்ளும் போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு சந்திரன் மீது அந்த குரு பயணிக்கும் போது தேவையில்லாத ஒரு அவமானங்களை அனுபவிச்சிருப்பீங்க. இந்த ரிஷபராசி என்பவர்கள் கடன்கள் மூலமாக ஒரு அவமானங்கள் அசிங்கங்களை அனுபவிச்சிருப்பீங்க. ஊர்ல இருந்து வெளியூருக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகியிருப்பீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இருந்திருக்காது. உங்க குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க ஒரு மாற்றத்தை அனுபவிச்சிருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத மாற்றங்கள், ஏதோ ஒரு மனசுல ஒரு சஞ்சலப்பு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த ஒரு மார்ச் மாதத்துல இருந்து இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாகவே சொல்ல போனா இவர்கள் நிறைய தன்னுடைய மனசை குழப்பி கொண்டே இருப்பவர்கள். ஏன்னா இவர்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரன், இவர்களுடைய ராசியில சந்திரன் உச்சம் பெறார். அப்படி இருக்கும்போது அந்த சந்திரன் உச்சம் பெறும்போது அந்த ரிஷபராசி அன்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு மன குழப்பங்களை உடையவர்களாக இருப்பாங்க. நம்ம செய்யற முடிவு கரெக்டா, நம்ம செய்யற ஒரு தொழில் சரியான ஒரு தொழிலா, இல்ல நம்ம இந்த தொழிலை விட்டுட்டு வேலைக்கு செல்லலாமா, இந்த வேலையில நம்மளுக்கு நல்ல வருமானம் இல்லையே, நம்ம எப்படி நம்ம அடுத்த நம்மளுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறோம், இப்படி ஒவ்வொரு ஒரு கட்டத்திலையும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய எதிர்காலத்தை பத்தியே நினைத்து கொண்டு இருப்பவர்களாக தான் இருப்பார்கள். தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அடுத்த ஜென்மத்து வரைக்கும் போயிடுவீங்க. நீங்க ரிஷபராசி என்பர்கள் எப்படி இருப்பீங்க, அந்த அடுத்த ஜென்மத்துல நம்ம இந்த மாதிரி இன்னும் நமக்கு இந்த ஆசை தீரலைன்னா அடுத்த ஜென்மத்துல நம்ம என்னவா பிறப்போம், நம்ம எப்படி இருக்க போறோம், இப்படி தன்னுடைய மனநிலையை ஒருநிலைப்படுத்தாத ஒரு நபர்களாக தான், ஒரு ராசி என்பர்களாக தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் நீங்க இருப்பீங்க. இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த குரு வக்ர நிலை ஒரு அதிகமான ஒரு வளர்ச்சியையும் சுப நிகழ்ச்சிகளையும் தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இப்போ உங்களுடைய ஜாதகத்திலேயே குரு வக்ர நிலை அடைஞ்சிருக்கிறாரு, குரு தசையே நடக்குதுன்னா கண்டிப்பாக இந்த 4 மாதத்துல இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு தொழில்ல ஒரு முன்னேற்றம் நடக்க போகுதுங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது 11ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் உங்க ராசியிலேயே வக்ர நிலை அடையும் போது உங்க தொழிலினுடைய முன்னேற்றமாகப்பட்டது விரைவில்
விரைவாக கொண்டு செல்லப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ரிஷபராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கமிஷன் தொழில் செய்யறவங்களா இருப்பீங்க, இல்ல கான்ட்ராக்ட் உத்தியோகம் செய்யறவங்களா இருப்பீங்க, இல்ல கட்டிட வேலை செய்பவர்களா இருப்பீங்க. இந்த மாதிரியான ஒவ்வொரு ஒரு தொழிலுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய ரிஷபராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங், அதாவது கன்சல்டிங் தொழில் செய்யறவங்களா இருப்பீங்க. இந்த மாதிரி அட்வைசரி தொழில், இந்த மாதிரியான ஒரு தொழில்லாம் செய்யக்கூடிய அன்பர்களாக இருப்பீங்க. இவர்களுக்கு எல்லோருக்குமே அந்த தொழில்ல கடந்த ஒரு மார்ச் மாதத்துல இருந்து தேவையில்லாத இடர்பாடுகளை சந்திச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க. உங்களுடைய தொழில்ல உங்களுடைய மேலதிகாரிகள் மூலமாக ஒரு சப்போர்ட் இருந்தாலும் சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து இந்த 4 மாதங்கள் ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வருமானம் போதாத இன்மையா இருந்திருக்கும். எவ்வளோ ஒரு நீங்க ஒரு இடமாற்றம் பண்ணுனதே பாத்தீங்கன்னா உங்களுடைய வருமானத்திற்காக தான் நீங்க இடமாற்றம் பண்ணிருப்பீங்க. அப்படி இருந்தும் அங்க வரக்கூடிய நீங்க அங்க வாங்கக்கூடிய ஒரு சம்பளமோ அங்க வாங்கக்கூடிய வருமானமோ உங்களுக்கு போதுமானதாக இருக்காது. எவ்வளவோ நீங்க கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய செலவுகளை செய்தாலும் அந்த அந்த குரு பயிற்சி ஆனதுல இருந்து உங்களுக்கு அந்த வருமானம் போதாததாக இருந்திருக்கும். கடன்களை அடைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வருமானம் இருந்திருக்காது. இந்த 4 மாதங்கள் உங்களுக்கு வருமானம் ஒரு அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க பணத்துல ஏமாந்திருப்பீங்க. நிறைய ரிஷபராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல பணத்தினால ஏமாறப்பட்டிருப்பீங்க. சில பேருக்கு கடன் கொடுத்திருப்பீங்க, உங்களுக்கு வராம இருந்திருக்கும். சில பேருக்கு நண்பர்கள்னு சொல்லி ஒரு கைமாத்தா பணம் கொடுத்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அது தேவைப்படுது. அதை கேட்டானாலும் அதை பதிலளிக்கக்கூடிய ஒரு நண்பரா இருக்க மாட்டீங்க. இப்படி ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களாலையும் உறவினர்களாலையும் அதிகமாக ஏமாறப்பட்டவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். ஏன்னா நீங்க ரொம்ப வெள்ளேந்தியா இருக்கிறீங்க. ஒரு வெகுளித்தனமான பேச்சு, ஒரு நளினமான ஒரு பேச்சு, மற்றவர்களை மயக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பேச்சு இருக்கும்போது அப்படிப்பட்ட உங்களையே அவர்கள் ஏமாற்றி செல்லக்கூடிய ஒரு நபர்களாக இருந்திருக்கிறாங்கன்னா அதற்கு உங்களுடைய கால சூழ்நிலைகள் தான், உங்களுடைய ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு ஏமாற்றத்தை தந்திருக்கு. இது எல்லாமே இந்த 4 மாதத்துல அந்த பண வரவுகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. ஏன்னா குரு வக்ரநிலை அடையும் போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வராத பணங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா அதிகமா ஒரு உழைப்பாளிகளாக தான் இருப்பாங்க. தனக்குள்ளேயே நிறைய வேதனைகளை வச்சுட்டு அந்த குடும்பத்துல நம்ம ஒரு நிலை நாட்டணும், இந்த குடும்பத்தை ஒரு நல்லா கொண்டு வர்றதற்காக நம்ம தீராது அயராது உழைக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப போராடுவீங்க. ஒரு போராட்டம் மிக்க நபர்களாக தான் இந்த ரிஷபராசி பெண்கள் நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல காலம் தொடங்கிடுச்சுன்னு தான் சொல்லணும் இந்த அக்டோபர் மாதத்துல இருந்து. இதுல இருக்கக்கூடிய அந்த 4 மாதத்துல பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய திறமையை பயன்படுத்துகிறீர்களோ, சில பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டிஸ் நல்ல திறமைகள் இருந்தும் உங்களுடைய அலுவலகத்திலையும் நீங்க செய்கின்ற தொழிலையும் ஒரு மதிப்போ ஒரு மரியாதையோ கிடைக்காத ஒரு நேரமாக இருந்திருக்கும் கடந்த ஒரு மார்ச் மாதத்திலிருந்து. இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பும் உங்களுக்கு திறமைக்கேற்ற ஒரு வருமானமும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் நீங்க வெளிநாடு எல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது இந்த ரிஷபராசி பெண்களுக்கு. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பொதுவான நபர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தமான நிறைய வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய நேரம். சில பேர் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 1.5 வருடமாக நீங்க வேலைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. அது எல்லாமே இந்த 4 மாதத்துல கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மேடம் நாங்க இப்படியே உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு வேலை கிடைச்சிருமான்னு நிறைய பேர் மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. எந்த விதமான ஒரு முயற்சியும் இல்லாமல் உங்களுக்கு எந்த கிரகங்களும் எந்த விதமான ஒரு வாய்ப்பையும் கொடுக்கவே கொடுக்காது. நம்ம எந்த அளவுக்கு ஒரு முயற்சிகளை செய்யறோமோ அந்த கால நேர சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்ததா
உங்களுடைய சுய ஜாதகத்துக்கும் சாதகமாக இருக்கும்போது கண்டிப்பா இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு 100% வேலை வாய்ப்பு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லோருக்குமே ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன சொல்றது திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய நேரம். சில பேருக்கு மார்ச் மாதத்துல நீங்க ஆவணியில கல்யாணம் வச்சிருப்பீங்க, அது எல்லாமே நின்றுக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் இயல்பு நிலையில இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய காதல் திருமணம் கைகூடி வர நேரத்துல இந்த ஆவணி மாசம் முகூர்த்தம் பிக்ஸ் பண்ணி நீங்க செய்யக்கூடிய ஒரு நேரத்துல அந்த காதல் திருமணத்திலேயே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். இந்த மாதிரி அவமானங்களை அசிங்கங்களை கடந்து வந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த 4 மாதங்கள் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வருவதற்கும், ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிடுச்சு மேடம் எங்களுக்கு திருமண வாழ்க்கை மறுமண வாழ்க்கை உண்டா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கண்டிப்பா மறுமண வாழ்க்கை இந்த 4 மாதத்துல சாதகமாக இருக்கு. இந்த 4 மாதத்துல நீங்க அதற்குண்டான முயற்சிகளோ இல்ல அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளோ வந்ததுன்னா பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு திருமண வாழ்க்கை ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம ஒரு கோச்சார நிலவரப்படி ஒரு பொதுவான பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை அறிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் இல்ல உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் நோட்ல எழுதணும், அடுத்து பாத்தீங்கன்னா திருமணம் முயற்சிக்காக நம்ம ஜாதகம் தேடும் போது ஜாதகம் கிடைக்காது, அப்படி இருக்கிறவங்களுக்கு PDF மூலமாகவும் ஜாதகம் கொடுக்குறோம். அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும், ஏன்னா நியூமராலஜி படி பெயர் வைக்கிறதுன்றது பாத்தீங்கன்னா ஒரு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். அந்த காலத்துல எல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. இந்த மாதிரியான ஒரு எண் கணிதங்கள் மூலமாக நம்ம பெயர் வைக்க முடியும் அப்படின்றது எதுவுமே தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய முன்னோர்களுடைய பேரோ இல்ல தெய்வத்தினுடைய பேரோ வைக்கிறோம். அந்த முன்னோர்களுடைய பேரை வைக்கும் போது அவர்களுடைய குணாதிசயங்களும் அவர்களுடைய கோபங்களும் அவர்களுடைய ஒரு நேச்சர் ஆஃப் குவாலிட்டிஸும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால அந்த குழந்தைகள் வளர்ச்சி அடையாமலேயே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா அவர்கள் ஜாதகத்துல கல்யாண வாய்ப்புகள் அப்படியே இருக்கும், நல்லா இருக்கு, தசாபுத்தி இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனாலும் கல்யாணம் நடக்காம இருக்கும். ஏன் நடக்காம இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் வைத்த பெயராகப்பட்டது அந்த பெயராகப்பட்டது அவர்களுடைய வாழ்க்கையை ஒன்றுமே இல்லாம ஆக்குவதற்கும் ஒரு சில பெயர்கள் சாதகமாக இருக்கும். அதனால அந்த நியூமராலஜி படி இப்ப வரக்கூடிய சந்தையினருக்கு நம்ம பேர் வச்சோம்னா கண்டிப்பா அது நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால உங்க குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னால கூட கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.